தொழிலில் வெற்றி அடைவதற்கு ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் நல்ல சாதகமாக இருக்கணும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்றால் 10ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுபோல் ஒரு ஜாதகத்தில் ஜீவனக்காரகன் சனி நல்ல பலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 10ஆம் அதிபதி கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் 10ஆம் அதிபதிக்கு ஒரு சில கிரக தொடர்போடு இருக்கிறவங்க தான் தொழிலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டாகிறது. குறிப்பாக தொழிலில் வெற்றி அடையணும்னா ஒரு ஜாதகருக்கு நவகிரகங்களில் சுக்கிரன், புதன், ராகு, அடுத்து சனி போன்ற கிரகங்கள் 10ஆம் வீட்டில் பலமாக இருக்கிறது, 10ஆம் அதிபதியோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரகங்களுடைய திசாபுத்தி நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட நிலையில் அவங்க தொழில் செஞ்சு நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டாகும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி பலமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்ல ஒரு சிறப்பான தசாபுத்தியாக இருக்கணும். நிறைய ஜாதகத்தை அனுபவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகருக்கு நடக்கக்கூடிய திசைகள் ஒன்று சனி, சுக்கிரன், புதன், ராகு போன்ற கிரகங்களுடைய தசாபுத்தியாக இருக்கும் போது தான் தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டாகிறது. ஒரு ஜாதகருக்கு குறிப்பாக ஒரு சில தசாபுத்திகள் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது தொழிலை எளிதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டாகும். ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி திசை நடக்குதுனாலோ 8ஆம் அதிபதி திசை நடக்கிறதுனாலோ 12ஆம் அதிபதி திசை நடக்குதுன்னா அந்த நேரத்தில் அவங்க தொழில் செய்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி போய் உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் இருந்தாலோ மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்க தொழில் செய்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதிக்கு கேது தொடர்பு இருந்தாலோ சனிக்கு கேது தொடர்பு இருந்தாலோ அவங்க சொந்த தொழில் செய்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக 10ஆம் அதிபதியும் பலமாக இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் பலமாக இருந்தால் தான் தொழிலில் வெற்றி அடைய முடியும். பொதுவாக 10ஆம் அதிபதிக்கு 6, 8, 12 அதிபதி தொடர்பு இருந்தால் அவங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். அந்த நேரத்தில் அவங்க பேரில் செய்யாமல் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் செய்கிறது, மற்றவங்க பேரில் செய்கிறது மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். 10ஆம் அதிபதியும் பலமாக இருக்கணும், நடக்கிற தசாபுத்தியும் சாதகமாக இருந்தால் தான் தொழிலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டாகும்.